வணக்கம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஜூன் 2ஆம் தேதி நேரடியாக கைது செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேல்முறையீடு கேட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மேல்முறையீடு வழங்க முடியாது. ஜூன் 2ஆம் தேதி கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் தற்பொழுது டெல்லி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 100 கோடி மதுபான கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜாமீன் அவரால் கோரப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்றம் இதனை கருத்தில் கொண்டு ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 50 நாளில் 7 கிலோ குறைந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் எந்த ஒரு விதமான பிரச்சனையால் இது குறைந்திருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக 7 நாட்கள் ஜாமீன் நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஆனால் இதற்கு பதிலளித்த டெல்லி உச்சநீதிமன்றமானது நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் நீடிப்பு செய்ய முடியாது. ஏற்கனவே பிணைய கைதியாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 7 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டால் நிச்சயமாக ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படும். ஆட்சி மாறியதாலும் ஆட்சி மாறாமல் இருந்தாலும் முதல்வர் பதவியை பயன்படுத்தி கொண்டு அனைத்து ஆதாரங்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அளித்து விடுவார் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்வைத்ததன் காரணமாக ஜூன் 2ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். இதே நிலைமைதான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்குமா? ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தவுடன் முதலாவது நாளே தனது ஆதரவாளர்களுடன் நேரடியான சந்திப்பை ஏற்படுத்தினார். இதில் முக்கியமாக இந்தியா கூட்டணியின் சில முக்கியமான தலைவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார் என்ற செய்தியை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அடுத்து இந்தியா கூட்டணியின் முக்கியமான தலைவரான திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த கைது ஜாமீன் கூட வழங்க முடியாது. காரணம், மத்தியில் மீண்டும் 3வது முறை பாஜக ஆட்சி அமைந்துவிட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நேரடியாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியது திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மிக முக்கியமான காரணத்தினால்தான் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார். இந்தியா கூட்டணி வெற்றியடையவில்லை என்றால் நிச்சயமாக கைது நடவடிக்கை தான் அடுத்த கட்ட அமைச்சரவை மாற்றம், துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் போன்ற அனைத்தையும் தயாராக வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்ன தகவல் அமைந்திருக்கிறது. 2 அமைச்சர்கள் தற்பொழுது வரை திமுகவில் பயந்த நிலையில்தான் உள்ளார்கள். நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்.